தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 54 வசனம் 17 முன்பகுதி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எதுவுமே வாய்க்காமல் போகும், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த காலவெல்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறீங்க. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே சமாதான குறைவுகளை உண்டாக்குற ஆண்டவரே சத்துருவின் ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களுடைய ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய நன்மைக்கு விரோதமாய் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் உருவாக்கப்படுகிற சத்துருவினால் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதத்தையும் நீங்க முறித்து போடுவீங்க. ஆமாண்டவரே, சத்துருவை பின்னிட்டு விழ செய்வீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.